தேவனுடைய வார்த்தையிலையும் ஜீவ வார்த்தையும் பவர்ஃபுல்லானது. இந்த ரெண்டு வார்த்தையோடு எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணிட்டே இருக்கோம்னா பரலோகத்தோடு கனெக்டட்ல இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகளை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலிருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதி நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக்கிறது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமான. நல்ல கவனி, இந்த 100க்கு அதிபதி இவன் யூதன் கிடையாது, ஒரு ரோம சோல்ஜர், 100 ரோம படைக்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு ரோம போர்படை தலைவன். ஏசிட்ட வந்து கேட்குறான், என் வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறான். ஆண்டவர் சொன்னால் நான் வர்றேங்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், நீ வர வேணாம், ஒரு வார்த்தை சொல்லும், ஏனென்றால் நீ அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர், உனக்கு கீழே அதிகாரம் செயல்படுகிறது. ஏனென்றால் நான், நல்லா கவனிங்க, நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன், எனக்கு மேலே ஒரு அதிகாரம் இருக்கிறது. நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா அதை நான் சொல்லலை, ராயன் சொன்னது மாதிரி, ராயன்னா சீஷர் சொன்னது மாதிரி, நீ ஒரு வார்த்தை சொன்னீர்னா அதை நீர் சொல்லலை, பரலோகமே சொன்னது மாதிரி. அதை கேட்டு தான் ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். ஒரு மனிதன் வார்த்தைக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்கிறான். எப்போ ஒரு விசுவாசம் வல்லமை உள்ள விசுவாசமா இருக்கிறது என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு என்னைக்கு ஒரு மனிதன் மதிப்பு கொடுக்கிறானோ, அந்த வார்த்தைக்கு தலை வணங்குகிறானோ, அப்பத்தான் அவனோட வாழ்க்கையில விசுவாசம் செயல்படும். வார்த்தையை மதிக்கலைன்னா நீங்க கர்த்தரையே மதிக்கலன்னு அர்த்தம். வார்த்தை என்பது எழுதப்பட்ட வார்த்தை இல்லை, ஏதோ ஒரு மனிதன் மூலமா வார்த்தை வருதுன்னு கிடையாது. அந்த வார்த்தை பரலோக தேவனுடைய நாசியோடு சுவாசத்தோடு லிங்க் ஆயிருக்குன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? மற்ற யூதர்களுக்கு தெரியாத அறிவு அவனுக்கு கிடைச்சது. இன்னைக்கு எத்தனையே கிறிஸ்தவர்களுக்கு வார்த்தை குறித்த அறிவில்லை. பாடுவாங்க, ஆடுவாங்க, வசனம்னா அவங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் வாழ்க்கையில் பெரிய துளிர்ப்பு இல்லை, பெரிய விடிவெள்ளி நட்சத்திரமாக கிறிஸ்து குதிக்கலை. வசனம் சொல்லும் பொழுது ஃபைனல் அத்தாரிட்டி, வார்த்தை வந்துருச்சா ஏற்றுக்கொள்ளுகிற அங்கீகரிக்கிற நினைச்சீங்கன்னா விசுவாசம் பவர்ஃபுல்லாக செயல்படும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காலிக்கையில் வந்துடும். இது கட்டுப்படாத பிரச்சனை, எந்த பிரச்சனையும் கிடையாது, வசனம் மட்டும் தான் ஃபைனல் அத்தாரிட்டி. வசனத்துக்கு அந்த பிரச்சனை கீழ்ப்படியவில்லை என்றால் அந்த பிரச்சனை உங்களுக்கு கீழ்ப்படியில் அர்த்தம் கிடையாது, ஹெவனுக்கு கீழ்ப்படியில் அர்த்தம். சொன்னது புரியுதுங்களா? வார்த்தைங்கிறது சும்மா வரலைங்க, பரலோக அதிகாரத்துக்கு உட்பட்டது. சொன்னது புரியுதுங்களா? ரோட்டில் போலீஸ்கார் இருக்காரு, அவர் நீங்க அடிச்சிட்டீங்க, என்ன பண்ணுவாங்க? போலீஸ்கார அடிக்கல, சட்டத்தை அடிச்சிட்டீங்க. அண்டர் அத்தாரிட்டியின் கீழே நிற்கும் பொழுது அவரை டச் பண்ணீங்கன்னா அவரை டச் பண்ணல, நீங்க அத்தாரிட்டி டச் பண்றீங்க மாதிரி அர்த்தம். கர்த்தருடைய கிருபையினால ஓரளவுக்கு நல்லா இருக்கேன், விடுதலையாக்கப்பட்டிருக்கேன், மாற்றப்பட்டிருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்றால் இந்த வார்த்தையின் அறிவை நான் சாந்தமாக ஏற்றுக்கிட்டேன். நான் எந்த மாயாஜாலமும் காமிக்கல, வசனத்தை போதிக்கிறேன். வசனம் என் வாழ்க்கையை பயங்கரமாக மாற்றிருக்கு. எனக்கு தெரியும் எப்படி மாற்றப்பட்டிருக்கேன். நான் யாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். வசனம் மட்டும்தாங்க காண முடியாத தேவனை குறித்து அறிவை கொடுக்குது. அவர் காணலை, ஆனால் என் பிரச்சனையெல்லாம் அவர் தீர்த்து வைப்பாருங்கிற கான்ஃபிடென்ட் கொடுக்குறது. எப்படி அவர் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்க? நான் பார்க்கல.
ஆனால் எனக்கு நிச்சயம் இருக்குது, என் ஜெபத்தை கேட்பார் நிச்சயம் இருக்குது. இந்த வார்த்தை தானே சொல்கிறேன். இந்த வார்த்தை வெறுமனை உங்களுக்கு கொண்டு போகாதுங்க. இந்த வார்த்தை குறித்த அறிவு வந்தவொடனே, வார்த்தையோட நிலைச்சிருந்தவொடனே நீங்கள் ஜீவ வார்த்தையோடு லிங்க் பண்ணுவீங்க. ஜீவ வார்த்தை பிதாவின் வலது பரிசத்தில் இருக்கிறார். அங்கே லிங்க் பண்ண உடனே உங்களுக்கு அற்புதம் ஸ்டார்ட் ஆகிடும். தேவனுடைய வார்த்தையிலையும் ஜீவ வார்த்தையும் பவர்ஃபுல்லானது. இந்த ரெண்டு வார்த்தையோடு எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணிட்டே இருக்கோம்னா பரலோகத்தோடு கனெக்டட்லேயே இருக்குன்னு அர்த்தம்.